ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்போ 2வது தடவை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் வீக்கம் போதெல்லாம் வத்தி இருக்கு பாருங்களேன், வத்தி இருக்கு. ஆயில்மெண்ட்டு மெடிசன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜீவன் வந்து 2வது தடவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறோம். இப்போ என்ன டாக்டர் சொல்கிறான்னு நாங்கள் உங்களுக்கு உடனே வீடியோ போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணல அட்டுமேனுக்கு, அவனையும் தூக்கிட்டு போய் இன்னைக்கு ஊசி போட வர சொல்லியிருக்காங்க. அதை தூக்கிட்டு போகணும். இந்த பாருங்க சக்தி, இந்த பிள்ளைக்கு தடுப்பூசி போட தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு வந்தாலும் சக்தி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறோம். என்ன பார்த்தாரு எப்படி படுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் யாருக்கு? ஜீவனுக்கு வந்து துண்டு எல்லாம் துவைச்சி போட்டு மடித்து எங்கள் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறோம். பாருங்க இத்தனை துண்டு எடுத்துகிட்டு போகிறோம். அவன் பாத்ரூம் போக மாட்டேங்கிறானா, பாத்ரூம் போனானாக்கா டக்குன்னு மாற்றி மாற்றி பேப்பரு, இந்த பாருங்க பேப்பரு. ஆமாம், உன் ஹாஸ்பிட்டல் பையில் என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்குது பாருங்க, என்னென்னமோ இருக்குது. எல்லாமே இந்த மாத்திரை எல்லாம் மெடிசன்லாம் பேரெல்லாம் எழுதி எல்லாமே மாத்திரை லிஸ்டெல்லாம் எழுதணும். எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வரணும், எழுதி ஃபுல் பண்ண சொல்லி. பேப்பரு, துண்டு, அட்டை பாக்ஸு, ஜீவனு, சக்தி, அட்டுமய, சாக்கு, தண்ணி, வெந்நீர், ஒரு கப்பு எடுத்துக்கோ, ஒரு டப்பா தண்ணி தவிக்கும் பிள்ளைகளுக்கு. ஜீவன் குட்டி பார்க்குறான் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. எங்கேயும் இல்லடி சாமி, ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போயிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு வர சொன்னாங்களா, அப்போ தானே சீக்கிரம் சரியாக்கிக்கிருவேன் நீ. ஜீவன் யாருப்பா? ஜீவன் யாரு? அம்மா தெரியாமா? இதுக்கு பயந்துக்கிட்டு போகிறோம். போயிட்டி இங்கே வா, ஒரு நிமிஷம் போயிட்டி. யாருன்னு கேளு, இங்கே வா. ஐயோ ஓடிய போட்டா. ஜீவனா? யாரு ஜீவன்? என்ன வெளியில தொட்டா அப்படியா கூசுது? இரு சரிடி, இந்தடி தங்கம், நனைஞ்சி அடி. நீ செட்டுக்குள்ள வந்து படுத்துக்கடி, நான் செட்டை சுத்தம் பண்ணி போடுறேன். என்னன்னு கேளு. பத்துமா? உள்ள இருந்துக்கோ, பத்திரமா. ஊசி போட தடுப்பூசி கப்பு சிப்புன்னு படுத்துக்கோ. அக்கா இருக்கோ, நீ இருந்துக்கோ அக்காட்ட, நீ அக்காட்ட இருந்துக்கோ. இன்னொருத்த வரணும். வாருங்கள் போட்டுக்கோங்க. போய் படுத்துக்கப்பா. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்கண்ணே, இடிச்சிருக்கிற தள்ளுடா. வீட்டு பரவாயில்ல இப்போ, அவ்வளோதான். முகுட்டி நேற்று தான் அவங்க இதுக்கு வந்து இது போயிருந்தே, அவங்கள தேடி போயிருந்தே. இவன் தான் நல்லா போச்சு கடி. முயல் மாதிரி ஓடுறான் தம்பி, கழட்டி போடுறது. மருந்து போடும் போதுதான் கால ஒரு மாதிரி பண்ணும். குத்துறாங்களே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா 2 கால் மருந்து போட்டா கொஞ்சம் அசைவு வரும். அதுக்கு இருமா நல்லா இருக்கு. 2 பேர் நல்லா இருக்கு. நீல பயிர்ப்பா தம்பி எடுப்பா. அந்த நீல பயன் போதும். நல்லா ஓரளவு நேரத்துக்கு நீங்க நல்லா இருக்குமா? இது எல்லா ஊசியும் தான் சமத்தை போட்டுக்குதே. பயமா இருக்குப்பா. பாரு,
சீக்கிரம் ஒழுங்கா குடிச்சிருந்தேன் தப்பு ஊனிடும்ல சீக்கிரம். அது வீக்க முன்னைக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா நல்லா ஆயிடுச்சு. புண்ணு சொடிஞ்சு வருது ஒரு மாதிரியா. நல்லா இருக்குமா எங்கிட்டயுமே ஓரளவு நரம்பு இது எங்கிட்ட பார்த்தீங்க பாத்து பாத்து தம்பி நீரோ வேணும்ப்பா அவ்வளோ உசியா ஒண்ணு போகுதா யூரின் போகுது. வெரி குட் நல்லாதான் சமத்தது அடிக்கிற ஊசி வீட்டு போட்டாங்க எவ்வளோ ஊசி போட்டுது ஒரு ஒரு நாள் கொண்டு வாங்க நாளானைக்கு. நாளைக்கு வேணா நாளைக்கு கொண்டு வாங்க சரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன் ஆனா இப்ப பரவாயில்ல. நடக்கவே விட மாட்டோம், நடக்கவே விட மாட்டோம். நல்லா பஞ்சு மாதிரி எழுப்போம் நல்லா காஞ்சி சரி சரி சொடிஞ்சிருச்சு புண்ணு சொடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரியா சுருக்கம் கொடுத்துருச்சு. இன்னும் 6 மணி நடக்காது இன்னும் கடவுள் தான் தானே இருக்கணும். என்னப்பா நம்ம பாதி கடவுள் பாதி குணம் இருக்கிறதுனாலதான் நம்ம கையில வந்துச்சு, நம்ம கையில வந்து சேருது. எவ்வளவு சமத்தா இருக்கிறோம் பாரு. அது அன்னைக்கு எல்லாம் அப்படி செஞ்சதுனாலதான் நல்லா சொல்றேன் நான் பாக்கலாம். ஆளே நல்லா தெளிஞ்சிட்டாரு. ஜிம்மி வரல. கண்ணெல்லாம் அன்னைக்கு இருந்த சோகத்துக்கும் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு மிரட்டுறாரு. அவ்வளவு பெரிய டாக மிரட்டுறாரு. ஆமா வீட்லயே அப்படிதான். என்னப்பா அவனு சாமி ஜீவன் என்ன பண்றாங்க? ஜீவன் என்ன பண்றாங்க? இந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம வரும். அதுக்கப்புறம் தான் இதை வைத்தியம் பார்க்க முடியும். ஊசி பாத்துட்டேன். நாம்பு வேலை செய்யும். மருந்து போட்டா அப்படியே இது முண்டுறான். மருந்து போடுறப்போ முண்டுறான், முன்னாடி முண்டவே மாட்டான். ஏங்க நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சு தானே இருக்கிறீங்க. ஆமாப்பா கீழே சாப்பிட்டு மேல துண்டு பேப்பர் போட்டு நாங்க துணியை போட்டு மூடி வச்சிருவோம். மருந்தை போட்டு துணியை போட்டு மூடி கம்புமெடி மயிரமெடி சரியாயிரும்பி உனக்கு. அவங்க அதனாலதானே நம்பிக்கை இருந்ததுனாலதான் காலை கொடுக்குறான். இல்லாட்டி காலை கொடுக்க மாட்டான். நம்ம எதோ செய்ய போறோம்னு இழுத்துக்குவோம். ஆமா நாளானைக்கு வரணுமா? ஒரு நாள் கொண்டு மஞ்சள் சரி நல்லா வீக்கான வத்திருச்சு. நான் அமைக்க அமைக்கிது பாப்பேன். இந்த இடம்லாம் எலும்பே தெரியாது. கொழுப்பு நொழுக்கு ரெண்டு வைத்தியம் பண்ணோம்னாதான் நல்லா நாளைக்கு ஒத்தரம் கொடுத்துருவேன். சரி போடுறேன். காலைல ஊத்திடு. ஊத்தி ஜீவன் ஜீவன் ஜீவனா ஜீவன் 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 ரெடி ஆயிட்டான். ஜீவன் படுத்துக்கடா தம்பி